தூத்துக்குடியில் பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வருபவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா சாலமோன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா சாலமோன், இப்ப விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்த். அதாவது தூத்துக்குடி பள்ளி மாணவி அந்த மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் இப்பொழுது அந்த போராட்டம் நடத்தி வரக்கூடிய பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது அவர்களிடம் அந்த போராட்ட குழுவினர் அனைவருமே அந்த சிறுமியினுடைய உறவினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்த குழந்தையினுடைய அந்த மாணவியினுடைய உறவினர்கள் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் முன்வைத்த முக்கியமான 3 கோரிக்கைகள் என்னவென்றால், அந்த குற்றம் செய்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மற்றும் அந்த காவல் அதிகாரிகள், அதாவது அந்த புகாரை கொடுக்க சென்ற போது அந்த புகாரை சரியாக விசாரிக்காமல் அசால்ட்டாக இருந்த அந்த காவல் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த உயிரிழந்த இந்த பெண்ணினுடைய அந்த மாணவியினுடைய சகோதரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். மாவட்ட ஆட்சியரும் அவர்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் கவனித்து கண்டிப்பாக செய்து தருகிறேன், நீங்கள் இப்பொழுது உடனடியாக இந்த மறியல் போராட்டத்தை கைவிடுங்கள் என்பதாக கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உறவினர்கள் ஓகே, நாங்கள் இப்பொழுது உங்கள் பேச்சை கேட்கிறோம், நாளை காலை 10 மணிக்குள்ளாக எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட வேண்டும், எங்களுக்கு அந்த குற்றவாளிகள் உடனே கைது செய்யப்பட வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கை வைத்தார்கள். கண்டிப்பாக செய்து தருகிறேன், இப்படியாக நாங்கள் முயற்சி செய்து முடித்து தருகிறோம் என்பதாக அவர் வாக்குறுதி அளித்தார். இந்த நிலையில் அந்த இடத்தில் இருந்த அதாவது அந்த குழுமி இருந்த மற்ற அரசியல் கட்சியினர் இந்த நேரத்தில் அரசியல் செய்யும் விதமான ஒரு சில காரியங்களை மேற்கொண்டது அந்த இடத்தில் பார்க்க முடிந்தது. பின்னால் இருந்தவர்கள் சிலர் இந்த ஆட்சியில் இப்படித்தான் நடைபெறும், இது விடக்கூடாது, நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்பதாக ஒரு குரலை எழுப்பி அந்த இடத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று சமரசமாக முடிய வேண்டிய நேரத்தில் சில பிரச்சனைகளை கிளப்பியதால் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாமல் போய்விட்டது. துரதிருஷ்டமாக இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது என்றே சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் அவர்கள் மீண்டுமாக அந்த போராட்டத்தை தொடர்கிறோம் என்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கோ பேக் என்பதாக கூறி அனுப்பிவிட்டார்கள். இதனால் மாவட்ட ஆட்சியரும் தனியாக நின்று அப்புறம் வட்டாட்சியரை போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் பேசுங்கள் என்பதாக அனுப்பி வைத்தார்கள். இப்படியான நிலைமை இப்பொழுது தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. சுமார் 11 மணி அளவில் மதியம் 11 மணி அளவில் துவங்கிய இந்த போராட்டமானது தற்போது 8:30 மணி வரை, அதாவது சுமார் 9.5 மணி நேரமாக இந்த போராட்டம் இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் தூத்துக்குடியில் இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய முக்கிய 4 வழிச்சாலையான அந்த பகுதியில் தான் இந்த குறுக்கு சாலைங்கிற ரோடு உள்ளது. இந்த குறுக்கு சாலையிலிருந்து வேடநத்தம் பகுதியானது சுமார் 7-8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் இந்த குறுக்கு சாலையை சுற்றியுள்ள கிராம மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர், அதாவது எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய கட்சியினர் அனைவருமே இந்த இடத்தில் கூடி இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு சூழ்நிலையும் இந்த இடத்தில் நிலவி வருவது போல் தெரிகிறது. பொதுமக்களும் இந்த இடத்தில் அந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என்பதாகவும் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இப்பொழுது தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுவிடும், நாங்கள் கலைந்து செல்கிறோம் என்று போகிற நேரத்திலும் கூட மீண்டுமான ஒரு போராட்ட உணர்வு இப்பொழுது போராட்டமானது திரும்பவுமாக இப்பொழுது சிலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த அசாதாரணமான சூழ்நிலை தற்போது நிலவி வருவது போல் தோன்றுகிறது. ஏற்கனவே இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் போன்ற போராட்டங்கள் இதுபோன்றுதான் தொடர்ந்து நடந்து அது ஒரு பெரிய ஒரு துக்ககரமான நிகழ்வில், அதாவது துப்பாக்கி சூடு போன்ற நிகழ்வில் முடிந்துவிட்டது. இது போன்ற சூழல் வருவது போன்ற திரும்பியும் மீண்டும் ஒரு போராட்டமானது இரவு என்றும் காணாமல் இதுவரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனுடைய சத்தத்தை தான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருகில் அவர்கள் அனைவரும் அந்த குரல் எழுப்பி வருவது இந்த இடத்தில் தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்பதாக இப்பொழுது முழுமையாக, அதாவது 2 பக்கமும், அதாவது மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் 2 பக்கமும் மறியல் செய்து அமர்ந்து விட்டார்கள். எனவே இப்பொழுது எங்கும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு
அனைத்து இடமும் ஸ்தம்பித்து போய் நிற்கின்றது. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள், துறைமுகத்துக்கு வரக்கூடிய வாகனங்கள், அதாவது கப்பலில் ஏற்றுமதிக்கு செல்லக்கூடிய பொருட்கள் கூட இப்பொழுது தாமதமாகி பெரிய பிரச்சனையாக நின்று கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடியில் இந்த ஒரு போராட்டமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி ஒரு முக்கிய, அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரத்தில் ஏற்றுமதி இறக்குமதிக்கும் இப்பொழுது பிரச்சனை வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு போற வழியில அந்த டோல்கேட் அருகே, அதாவது வலது பக்கம் கீழ அரசடி வழியாக, சாலை வழியாக இப்பொழுது வாகனங்கள் அனைத்தும் திருப்பிவிடப்படுகிறது. இதனால் தூத்துக்குடி தருவைக்குளம், குளத்தூர் மற்றும் விளாத்திக்குளம் வழியாக சுற்றி எட்டயபுரத்தை பிடித்து மீண்டுமாக இந்த 4 வழிச்சாலையை பிடித்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 70-75 கிலோமீட்டர் வரைக்கும் நாம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுதான் இப்பொழுது கள நிலவரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது தெரியவில்லை. என அவர்களுடைய முக்கிய கோரிக்கை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கின்றது. குற்றவாளிகளை மீண்டும் கண்டிப்பாக கைது செய்துவிடுவோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். ஒரு 6 பேரை இப்பொழுது விசாரித்து வருகிறார்கள். 6 பேரும் அந்த 6 பேரிலும் காவல்துறையும் முன்பு போல கடுமையான வழிகளில் குற்றவாளிகளை விசாரிக்க முடியாத சூழல் இருப்பதால் காவல்துறையும் எப்படி செய்வது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. குற்றவாளிகளாக பிடிக்கப்பட்டு சந்தேகத்தின் பேரில் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களிடம் தயவு செய்து சொல்லிவிடுங்கள், உண்மைதானா சொல்லுங்கள் என்ப ரீதியில் தான் விசாரிக்க முடியுமே தவிர முன்பு போல இரும்பு கரங்களை கொண்டு விசாரிக்க முடியாத சூழலில் இருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வருகிறது என்பது தெரியவில்லை. அனைவரும் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றோம். அகிலா.